ஹாய்டா, நான் உங்கள் அக்ஷரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி. இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் பட்டியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். வேறு ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் குட் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன். ஸோ அடிக்ட் ஆகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்கடா, நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் அவசரமாக உங்களோட காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி இது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற, அங்கேயே படுத்துக்கலான்னு ஐடியாவா? அம்மா, அது நான் பாஸ்கெட் பால் டீமில் இருக்கேன். பாஸ்கெட் பால் டீமில் இருக்கியா நீயா அப்படின்னு சொல்லி உங்களை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன 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 நாளாக சேரக்கூடாதா? நீ ஸ்போர்ட்ஸ் பக்கமே போக மாட்டியே. அது போக வேண்டியதாயிடுச்சு. ஆயிடுச்சுன்னா அது உள்ளே எழுத்து போட்டாங்கம்மா. சரி, இப்போது அது இதிலெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருதான்னு பார்ப்போம். போயிட்டு வா. என்னம்மா நீ ஓகே சொல்லிட்ட? பின்ன ஷார்ட்ஸ் போட்டு விளையாடணும், பரவாயில்லையா? ஷார்ட்ஸா? ஆமாம், எனக்கு பிரச்சனை இல்லைப்பா. ஆனால் உங்கள் அப்பாவை நீ தான் சமாளிக்கணும். அம்மா அப்பாவே ஓகே சொன்னாலும் நான் போட மாட்டேன். என்னடி நீ இந்த காலத்தில் எப்படி இருக்க? அது நான் என்ன பண்ணுறது, அப்பா வளர்ப்பு. சரி, அது உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைனா உள்ள ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கோ. அம்மா, என்னடி நான் ஆடவா போகிறேன்? ஏய், உனக்கு போய் ஐடியா கொடுக்கும் பாரு, என்னதான் சொன்னோம். நீ என்ன வேணா போட்டு போய் விளையாடுப்போ அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஐடியாவே தர முடியுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட பேக் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே கீழே வரீங்க. வழக்கம் போல தான் டைம் ஆயிடுச்சு, வேகமாக ஓடிட்டுருக்கீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்றைக்கும் மார்னிங் வெளியே நின்று காலேஜில் காரிடாரில் படிச்சுட்டு புக்கும் கையுமா நீங்களும் நேஹாவும் சுற்றிட்டே இருக்கீங்க. அவள் திடீர்னு வந்து இது வருமாடி அது வருமாடின்னு கேட்டுட்ருக்கா. நீங்களும் நான் தாண்டி கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே 2 பேரும் படிச்சுட்ருக்கீங்க. இப்போ அப்படி டைம் ஸ்கிப்ஸ் எக்ஸாம் ஹால்குள்ளேயும் போயாச்சு. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்களும் நேஹாவும் வேறு கிளாஸஸ், ஓகேவா? ஸோ வேறு எக்ஸாம் சென்டர், ஹால், எக்ஸாம் ஹால். ஸோ நீங்களும் போய் உட்காந்தாச்சு. அச்சோ அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் எப்பயுமே நேஹா அவங்க கூட அதே கிளாஸில் சேம் கிளாஸில் தான் உட்காந்துருப்பாளா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கும். அது என்ன தைரியம்லாம் தெரியாது, ஆனால் ஃப்ரெண்டு அதே கிளாஸில் இருக்கா அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும். நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுவீங்க. கேட்டுக்கலாம் மாட்டீங்க, ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். பட் இந்த வாட்டி நேஹா இல்லைன்னொன்னே ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் கையை பிசைஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது சீனியர் தல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்து வழி விடுறீங்க. வந்திருக்கிறது ஜேக்கு. ஸோ ஜேக்கும் உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் அவர் பார்த்துட்டு, எனக்கு இவர் நம்மளை இப்படி குறுன்னு பார்க்குறாரு, இவங்க கேங்கே ஒரு மாதிரி தான் போல அப்படின்ற மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டு என்னென்ன படிச்சிங்களோ அதெல்லாம் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏதோ முணங்கிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, என்ன தனியாக பேசுகிற பழக்கம் இருக்கா? அப்படிலாம் இல்லையே, ஏன் என்னை பார்த்தா பைத்தியமாக இருக்கான்னு? இல்லை, டவுட்டு, அதான் கேட்டேன். இது அப்படின்றீங்க. என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்து திருப்பி ஏதோ முணங்கிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களும் கடன்னு எழுதிட்டே இருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு, நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஜேக் வந்து ஓரளவுக்கு படிப்பான், பட் நாட் லைக் அடிஷ்னல் வாங்கி எழுதுகிற அளவுக்குலாம் இல்லை. ஏதோ அவன் யோசிச்சு எழுதிட்டு இருக்கான். நீங்களும் பார்த்துட்டு, சீனியர் அப்படின்றீங்க. என்ன ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ, ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு 3rd இயர் பேப்பருக்கு நீ ஹெல்ப் பண்ண போகிற. நீ வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட், எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனால் ஹெல்ப் பண்ண முடியும். சரி, எதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும்? அதுவா, அது உங்களை பார்க்க என் கசினில் ஒருத்தவங்க மாதிரி இருக்கீங்க. யூ ரிமைண்ட் மீ ஆஃப் மை பிரதர். ஓ, ஏதாச்சும் அண்ணன் கூப்பிடலாமா? இல்லை கூப்பிட்டுக்கோ. ஓகே, சரி, எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? நீங்களும் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு முன்னாடி இருக்க உங்களோட கிளாஸ்மேட் ஒருத்தன் அவங்கள கூப்பிடுறீங்க.
திரும்ப மாட்டான் அப்படின்றீங்க. அவனும் திரும்பி பார்த்துட்டு என்ன அந்த சீனியர் கூப்பிட்டு சீனியர்டா. அந்த பையனும் சீனியரை கூப்பிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்ற சீனியர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவனும் எழுத ஆரம்பிச்சிட்டான். அந்த சீனியர் பார்த்தோன்னே நீங்கள் அக்கா அக்காவா அப்படின்ற மாதிரி ஜேக் பார்க்குறான். இப்போ நீங்களும் அக்கா பேப்பர் அப்படின்னே அவங்களும் பேப்பரை மாற்றி கொடுக்குறாங்க. யூஸ்வலாகவே நீங்கள் நல்லா பேசுவீங்க, அதுவும் கொஞ்சம் துரு கேரக்டர் தான் நீங்கள். ஸோ நீங்களும் அந்த பேப்பர்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அவனை எழுத வச்சுட்டு நீங்களும் எழுதி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது ஜேக்கும் எழுதி முடிச்சக்கப்புறம் 2 பேரும் சேம் டைமில் பேப்பர் கொடுத்துட்டு வெளியே போகிறீங்க. ஏதோ கொஞ்சம் ஈஸி பேப்பர் போல், அதனால நேஹாவும் முடிச்சுட்டு வெளியே தான் நின்றுட்டுருக்கா. நீங்களும் வேகமாக நேஹா கிட்ட போயிட்டு எப்படி எழுதுனேன், இதுக்கு என்ன ஆன்சர் எழுதுனேன், இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் எழுதுனேன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேக் உங்களை பார்த்துட்டு ஓய் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ நீங்களும் என்ன சீனியர் தேங்க்ஸ் அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடுகுடுன்னு ஓடிட்டீங்க. அவனுக்கு உங்களை பார்க்கும்போது சே இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். ப்ராக்டிஸ் செஷன். ஜேகே உங்களை போட்டு வெளுத்து வாங்குறான். இங்கே இப்படி பண்ணு அப்படி பண்ணு, புஷ்அப் பண்ணு, பிளாங்க்ஸ் பண்ணு, அப்படியே இதுன்னு ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் கொடுத்துட்டே இருக்கான். உங்களால முடியல. நீங்களும் போயிட்டு சீனியர் என்ன முடிச்சிட்டியா, சரி இப்போ சீனியர் ப்ளீஸ் என்னை பார்த்தா பாவமா இல்லையா உங்களுக்கு, ஏய் பாஸ்கெட் பால் விளாட்ணுடி, கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், எனக்கு வாத்து மாதிரி ஓடுற வாத்து மாதிரி நடக்கிறேன், நான் தான் சொன்னால எனக்கு ஓட கூட வராதுன்னு, அதெல்லாம் பேச மட்டும் தெரியுது, அதை வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்கேன், சரி என்னை விட்டுருங்களேன். எங்க ஒன்று தான் மெயின் பிளேயராக போடலான் இருக்கேன் சீனியர், காலேஜ் மானும் போயிடும் சீனியர், ஓ மேலே நீ நம்பிக்கை வைக்கலன்னா எப்படி வயன் படுத்துறான் அப்படின்ற மாதிரி நீங்களும் எங்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மண்டியில கை வச்சு என்ன யோசிக்கிற, ஒன்றும் இல்லை, சரி இப்போ சீனியர் முன்னாடி விளையாட வந்தியா இல்லை சும்மா உட்கார வந்தியா, எது கொடுத்தாலும் மூஞ்சி சொல்லிக்கிற, இதான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது, ஏன்னா நல்லா வீட்டில் கொலுன்னு வளர்த்து வச்சாங்க, நீங்கள் என்ன 15 நாளே என் வெயிட்டை குறைச்சிருவீங்க போல அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட சொல்ல அவன் உடனே சிரிச்சிடுறான். நீங்களும் சிரிச்சிட்டிங்களா, இப்போ எனக்கு ரெஸ்ட் வேணும் சீனியர், ப்ளீஸ் சீனியர், வையன் ப்ளீஸ் சீனியர், என்னால் முடியல, சரி 15 minutes, half an hour, 15 minutes போ, 10 minutes போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அங்கே சீட்ஸ் இருக்கும், அங்கே போய் உட்காந்துடுறீங்க. உட்காந்துட்டு மற்றவங்க விளையாடுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறான். நீ எந்த கேம்ஸுமே விளையாட மாட்டியா? விளையாடுவே. நீ என்ன விளையாடுவ? பேட்மிண்டன் விளையாடிட்டு நீ இப்போது ஆக்டிவாக இல்லைன்னு எனக்கு புரியலடி. அதுவா, அது யூஸ்வலாக நான் கொஞ்சம் ஹைட்டு, நீ சீனியர் நீங்கள் 6 அடி இருக்கிறனால எனக்குள்ளன்னு சொல்லாதீங்க, நானும் கரெக்டான ஹைட்டில் தான் இருக்கேன், நீங்கள் தான் ரொம்ப வளர்ந்துருக்கீங்க. சரி, மற்ற கேர்ள்ஸை விட நான் கொஞ்சம் ஹைட்டு, அதனால எனக்கு பெருசாக ஓடுற வேலைலாம் இருக்காது, நீ இடத்துலேருந்தே அடிக்கலாம், அதுதானே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. பாட்டெலாம் செலக்ட் பண்ணியாச்சா? அதான் நீங்கள் அனுப்பவே இல்லையே. ஓ, அனுப்புனாதான் செலக்ட் பண்ணுவியா? ப்ராக்டிஸ்க்கு அனுப்பலைன்னா யோசிக்க மாட்டியா? ஓ அப்படி வேற பண்ணணுமா? அப்படி தான் பண்ணணும், யோசி. சரி, சோலோவில் இருக்கியா டுவேட்டில் இருக்கியா? சோலோ தான், டுவேட்டில் நான் போக மாட்டேன். ஏன்? ஆமாம், டுவேட்டில் போட்டு லவ் சாங் பாட சொன்னாங்க, ஏன் பாட மாட்டியா? ஐயோ, அப்பாவெல்லாம் காம்படிஷன் கூப்பிட்டுன்னா அவ்வளோதான், எனக்கு கொன்னுடுவாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டான. மிலிட்ரியா? அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும். நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சுக்கணும், இது இங்கே வைக்கக்கூடாது, அதை இங்கே வைக்கக்கூடாது, வீடு மியூசியம் மாதிரி இருக்கணும். உனக்கு அப்படி ஒரு அப்பாவா? அதுக்காக நான் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், நிறைய விஷயத்தில் ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு சில டைம் ஜாலியாக இருப்பாங்க, அவங்களோட மூடை கெஸ் பண்ண முடியாது. நான் இவ்வளோ பேசுகிறேனே, உங்களுக்கு போர் அடிக்கல? அதான் இவ்வளோ பேசுகிறேன், அப்புறம் இப்படி போர் அடிக்கும்.
அது இல்லை சீனியர், தொண்ணு பேசிட்டே இருக்கேனே, உங்களுக்கு கடுப்பாகல? ஆமா, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? அது என்ன நேத்து என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லைன்றீங்க? ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுதா? நான் எவ்வளோ காலியாக இருக்கேன், சுடிதார் போட்டிருக்கேன். சுடிதார் போட்டா பொண்ணாயிடுவேன். சீனியர் என்னடி, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை பார்க்க 20 வயசு பொண்ணு மாதிரிலாம் இல்லை. அப்புறம் இதோ குட்டியா, இவ்வளோ குட்டியா? குட்டியாவா? குட்டி பொண்ணா தெரியாது. குட்டி பொண்ணா தெரியல, எங்க இருந்து என்ன குட்டியா பார்த்தா அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்களே பார்த்துக்கிறீங்க. என்ன குட்டியா சீனியர்? நானு சரி, கண்ணில் பிரச்சனை போல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி போகிறீங்க. அவனும் இன்னும் நம்ம சொல்லாமலே போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு எதையோ தூக்கிட்டு வந்து உட்காந்துடுறீங்க. என்னன்னு பார்த்தா கையில் நோட்டு புக்கோட வந்து உட்காந்துட்டீங்க. அவனை பார்த்துட்டு ஓய் ப்ராக்டிஸ் போகிறேன்ட்டு என்னடி டைரி கைமா உட்காந்துருக்க? அது அது இது ஏன் டைமு? உன் டைமா? அது இந்த டைமில் எப்பயும் டைரி எழுதுகிற சீனியர். சரி, அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தரீங்களா? முடியாது, இப்போ தானே பிரேக் எடுத்த. 10 மினிட்ஸ் சீனியர், அப்புறம் நான் வரேன். ஓபி அடிக்க ட்ரை பண்ணுறியா? இல்லை சீனியர், நிஜமா ப்ராமிஸா நான் இந்த டைமில் டைரி எழுதுவேன். எனக்கு இது ஹேபிச்சுவல் ஆகிடுச்சு. ப்ளீஸ். சரி, 10 மினிட்ஸ் தான் டைம், சீக்கிரம் வரேன். அப்படின்ட்டு நீங்களே உட்காந்து எழுதிட்டே இருக்கீங்க. டைரி எழுதும்போது உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அதை அவன் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அது ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. அவனை கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரான். அவன் வந்து உட்காந்தோடனே நீங்கள் அந்த டைரியை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது அவன் என்ன, நான் வந்தோடனே மூடுறேன், அவ்வளோ பர்சனலாக என்ன? அது டைரினாலே சீக்கிரம் தானே. ஓ, என்ன இருக்கு அப்படி? அந்த டைரியில் என்ன இருக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது சீனியர். சொல்லு, புரியுதா இல்லையா நான் பார்த்துக்கிறேன். அது சீக்ரெட் சீனியர், சொல்ல முடியாது. ஓ சரி, எழுந்திரி, சோ பண்ணலாம். சீனியர் என்ன, எழுந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். இன்றைக்கும் நேற்று மாதிரி தான் 1 hour எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லித்தரான். இப்போது ஃபஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களை விட்டுறான். நீங்களும் போயிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களால் நகரவே முடியல. இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். வார்ம் அப்புன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் ஓட சொல்லிட்டான். இப்போ ஜேகேவும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஆமாம் நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். என்ன சீனியர்? அந்த ரோஷன் யார் உனக்கு? ரோஷனா? அவன் என் கிளாஸ்மேட். கிளாஸ்மேட் மாதிரி தெரியலையே. கிளாஸ்மேட் தான் சீனியர், நான் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன். அனிதா யாருக்கும் ஒன்று பிடிக்காது, அதனால தான் என்ன பிடிக்காது. என்னடி சொல்கிற? அதுவா, நான் இப்படி தான் கொஞ்சம் தூரன்னு பேசுவேன். அதனால எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுவாங்களா? சரி, அது எல்லாருக்கும் பிடிக்காது. ஆமாம், எல்லா டென்ஷனும் என் மேலெல்லாம் இருக்குது. நான் அட்டென்ஷன் சீக் பண்ணுன்றதுக்காகலாம் பண்ணல. இருந்தாலும் நான் இப்படி தான். ஆனால் அது எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கையில் இருக்க லாலிபப்பை சாப்பிட்டுட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அந்த ரோஷன் அவன் தான் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் இதுக்கு பர்சனலாக பேசணும், தனியாக பேசணும்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தான். நானும் உங்ககிட்ட நான் கேட்ட கேள்விக்கு பதில். அது எனக்கு எப்படி தெரியும்? நான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை அவன்கிட்ட. அவனை நான் அதுக்கப்புறம் பார்க்க கூட இல்லை. இப்போ நான் கேட்கலாமா? அன்னைக்கு எதுக்கு அவன் தலையில் கல் எடுத்து அடிச்சிங்க? எதுக்கு அடிச்சிங்க? அது அது எங்கள் பிரச்சனை. உங்கள் பிரச்சனைனா என்கிட்ட பேசும்போது எதுக்கு அடிச்சிங்க? அவனை நான் அப்போ தான் பார்த்தேன், அதனால அடித்தேன். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் திருப்பி உட்காந்து அந்த லாலிபப்பை சாப்பிட்ருக்கீங்க. இப்போ அந்த லாலிபப்பை அவன் பிடுங்கி அவன் வாயில் வச்சுக்கிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்டா, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது சீனியர் அது
நான் என்ன எனக்கும் லாலிபாப் பிடிக்கும், சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்காம நீ பாட்டி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வாயில் போட்டு அவனோட பேக் எடுக்க போகிறான். நீங்களும் அவனையே பார்த்துட்டே ஸ்டாச்சு மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு என்ன வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லையா? இது லாலிபாப் தானே, நாளைக்கு வாங்கிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி பேக்கை போட்டு தான் உட்காந்துருப்பீங்க. உங்கள் பேக்கோடு சேர்த்து அவன் உங்களை இழுத்துட்டு போகிறான். இப்போ வெளியே நேஹா உட்காந்துட்ருக்கா. அப்போ அவளை பார்த்துட்டு நீ இன்னும் போகலையா? அது சீனியர் வயன், நான் இவளை கூப்பிட்டு போய்க்கிறேன், நீ கிளம்பு. ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்போ நேஹாவும் கிளம்பியாச்சு. நீங்கள் இன்னும் பேய் அடைஞ்ச மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. அவளும் பார்த்துட்டு என்னடி ஆச்சு ஏன் போய் உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லடி. என்ன அது நீ காலையில் எனக்கு ஒரு லாலிபாப் கொடுத்தல, நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேனா இப்போ டக்குன்னு பிடிங்க அவன் வாயில் வச்சுக்கிட்டாண்டி. எது? நீ சாப்பிட்டதை அவர் வாங்கி சாப்பிட்டாரு. என்ன வளர்றியா? நான் எதுக்கு வளர போறேன்? நீ சரியில்லையே. சத்தியமா என்னடி இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வளராத. வளரலடி, நிஜமா தான் சொல்றேன். சரி, இந்த காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அதுவும் ஃப்ரெஷர்ஸ்ல எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் ஏன் ஒன்று மட்டும் கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்கா நீ பாஸ்கெட் பால்ல இருக்கணும்னு சொன்னாரு? நான் தான் அவங்க கூட இருந்தேன், எனக்கு பிள்ளையே குழப்பாதடி. நிஜமா சொல்றேன், நீ தெளிவாக. அவர் ஒன்னுதான் பாக்குறாருன்னு சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற. இன்னைக்கு நீ சாப்பிட்ட லாலிபாப் எடுத்து அவர் வாயில வச்சுக்கிட்டாருன்னு சொல்ற. இதெல்லாம் எங்கேயோ ட்ராக் மாறுது மச்சான். வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நீ சும்மா இரு. நடக்கிறதுனா நீ சொல்ற, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், அமைதியவா அப்படின்ட்டு நீங்களும் யோசிச்சுட்டே வரீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கும் போயாச்சு. இங்கே வீட்டுக்கு போனதுலேருந்தும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அம்மாக்கே ஷாக்கு. அவங்கள கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் ரூமுக்கு வராங்க. நீங்கள் புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா மண்டிலேயே ஒன்று போடுறாங்க. எதுக்கு மாடிச்ச? என்னடி வந்ததுலேருந்து என்னமோ யோசிச்சுட்டே இருக்க, ஏன் அடைஞ்ச மாதிரி இருக்க, என்னாச்சு? இதை பார்த்து பயந்துட்டியா? அதெல்லாம் ஒன்றுலையே. அப்புறம் என்ன, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் நுழையாததுமா எதையாவது பேசிக்கிட்டே வருவேன். இன்னைக்கு எதாவது அமைதியாக இருக்கேன். அது இன்னைக்கு டயர்டாக இருந்தது, அப்போ தூங்க வேண்டியதானே? எதுக்கு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்? அது படிக்கணும். அப்போ படி. அம்மா ஒன்றும் இல்லை. என்னடி? ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களுக்கு கீழே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு நீங்களும் மேலே வந்து படுத்துடுறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே இல்லை. நீங்கள் ஜேகே பணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னடா இவன் சரியில்லையே அப்படின்ற மாதிரி. நீங்களும் நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளம்பி போயாச்சு. இப்போது அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போது நீங்கள் ஜிகே கிட்ட ப்ராப்பராக பேசவே இல்லை. அவன் என்ன சொல்கிறானோ அதை மட்டும் சரிங்க. நீங்கள் என்னால் முடியாத சீனியர் அப்படி கூட சொல்லலை. அவன் எத்தனை ரவுண்டு ஓட விட்டாலும் அத்தனை ரவுண்டும் ஓடுறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் அவன் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு டயர்டாக நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. அவனும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் பேசவே மாட்டேற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி எழுந்து போய் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். இப்போது எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நீங்களும் அதே டைமுக்கு கிளம்புறீங்க. அவங்களை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு எங்கே போகிறேன்? எல்லாரும் கிளம்பிட்டாங்களே, நானும் போகிறேன். நான் அவனை போக சொல்லவே இல்லையே. மற்றவங்களாம் நீங்கள் போக சொல்லி தான் போகிறாங்களா? என்னடி இந்த பாருங்க, டி சொல்கிற வேலைலாம் வேண்டாம். மற்ற ஜூனியர்ஸ் மாதிரி என்னையும் ட்ரீட் பண்ணுங்க. இப்போ என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை, வீட்டுக்கு லேட் ஆகுது, நான் போகணும். என்னடி நான் இப்போ தான் சொன்னேன். சரி சொல்லலை. ஏன் லாஸ்ட் 2 டேஸாக நீ 1 hour எக்ஸ்ட்ரா தானே ப்ராக்டிஸ் பண்ணுற, வீட்டில் சொல்லிட்டு தானே வர. சீனியர் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சீனியர், நான் கிளம்பணும். நீ சரியில்லையே, இப்படி இருக்க மாட்டியே, என்னாச்சு? சீனியர் என்னடி
நீங்கள் மறுக்கிறீங்க. அவனோ சாரி. என்ன வயன், என்ன பிரச்சனை? நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல சீனியர். என்ன பண்ண? நீங்கள் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன மட்டும் பாஸ்கெட் பாலுக்கு வரணும்னு சொன்னீங்க? அவன் உங்களே அப்படி பார்க்குறான், திடீர்னு எதுக்கு இவ இப்படி கேட்குறா அப்படின்ற மாதிரி. இது என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் சாப்பிட்ட லாலிபாப் அது எதுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க? நம்ம ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் இல்லையே, 3 days தானே பேசணும். ஓ, இப்போ அதுக்கு தான் கோச்சிக்கிட்டியா? லாலிபாப் தானடி, நான் வாங்கி தரேன். இது பாருங்கள் சீனியர், லாலிபாப் பற்றி இல்லை சீனியர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியுதா? என்ன பண்ணுறேன்? இது பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் நாளிலேருந்து ப்ராக்டிஸ் வரமாட்டேன். இது உன் பேர் இருக்கு, ப்ராக்டிஸ் வரமாட்டேன்னா? சீனியர், எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படி என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு வேற மாதிரி தெரியுது. வேற மாதிரினா என்ன? நான் ஓப்பனாக உனக்கு கேட்டுட்டுமா? என்ன, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் கண்ணை பார்த்து கேட்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு அதுலேயே புரிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி நிப்பாட்டி வைக்கிறான். நீங்களும் உங்கள் கையை பார்க்குறீங்க. அவன் கை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. அவனும் இங்கே பார்த்தோன்னே அவன் கை எடுத்துடுறான். சீனியர், இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. என்ன சீரியஸான பேசுகிறேன் சீனியர்? வந்து பாருங்க, உங்களுக்கு தான் என்னை பார்த்த பொண்ணு மாதிரியே ஃபீல் வரலன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு? என் வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என் அப்பா என்னை காலேஜ் கூட அனுப்ப மாட்டார், ஸ்டாப் பண்ணிடுவாரு. அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இதெல்லாம் வேண்டாம் சீனியர், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேக் எடுத்துட்டு அவசர அவசரமாக வெளியே போறீங்க. இப்போ நீங்காவும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு எவன் பாட்டு போகிறா, நில்லடி அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி ஓடிவரா. நீங்களும் வேகமாக போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்றுட்டீங்க. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை நேஹா, வா. என்னடி சீரியஸாக இருக்க? என்னாச்சு? உன் ஃபேஸே சரியில்லை. ஒன்றும் இல்லை நேஹா, நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு தலை வலிக்குது. சீக்கிரமா நேஹா ப்ளீஸ். சரி, ஒன்றும் கேட்கல. நீங்களும் அப்படி பஸ் ஏறி வீட்டுக்கு போயாச்சு. இப்போ வீட்டுக்கும் போய் டல்லாக தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு சரி நேற்று மாதிரி டயர்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உங்களை போய் படுத்துக்கோ, நீ படிக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியே வராங்க. நீங்களும் படுத்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே ஃபீல் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே காலேஜில் அந்த ப்ராக்டிஸ் செஷன் அப்போது நீங்கள் பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கே வரல. ஜிகேவும் உங்களுக்கு காலேஜ் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான், ஆனால் நீங்கள் கிடைக்கவே இல்லை. அவனும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நேஹாவை பார்க்க போகிறான். அங்கே பார்த்தா நீங்களும் நேஹாவும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கீங்க, பார்ட்டி செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவனும் உங்ககிட்ட வரான். வந்துட்டு, ஓய் சீனியர், ப்ராக்டிஸ் செஷன் வராமல் நீ என்ன இங்கே பண்ணிருக்க? சீனியர், நான் இதில் தான் பேர் கொடுத்தேன், அதில் நீங்களாக தான் பேர் கொடுத்தீங்க. என்னால் அங்கே இருக்க முடியாது சீனியர், நான் என் வேலையை பார்க்குறேன், என்னை விட்டுருங்க. இப்போ யார் ஒன்று என்ன பண்ணா? சீனியர், நீங்கள் பண்ணுறது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. என்னடி அப்படின்ற மாதிரி நேஹா கேட்குறா. நீங்களும் அவளை பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை மட்டும் காமிக்கிறீங்க. நேஹாவும் உங்களையும் ஜேகேவும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கா. ஜேகே உங்ககிட்ட சண்டை போட்டு நீ வந்தே ஆகணும்னு சொல்கிறான். நீங்கள் வரவே மாட்டேன் அப்படின்னு அங்கேயே நிற்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஸ்டாஃப் வராங்க. வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு? என்ன ஜேகே? மேம், இப்போ பேர் பாஸ்கெட் பால் டீமில் இருக்குது, வர சொன்னால் வரமாட்டேன்றா. இப்போ வந்து சொன்னேன்னு அர்த்தம். மேம், நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் என் பேரை கொடுக்கவே இல்லை. இவங்களா எழுதிட்டு வந்து என்னை கம்பல் பண்ணி விளையாட சொல்கிறாங்க. எனக்கு விளையாட கூட தெரியாது. அதான் கத்துட்டு இருக்கலடி, அப்புறம் என்ன? ஜேகே, என்ன வயன், பேர் கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ மாற்ற முடியாதுமா, அங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். மேம், இது பாரு, டீமுக்கு ஆளெல்லாம் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி தான் உள்ளே போட்டிருப்பாங்க, சரியா? இப்போ உனக்கு விளையாட தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நீ தான் விளையாடி ஆகணும். போடா, நீ தான் நல்லா பாடுவல, 1 வீக் போதும் உனக்கு, நீ போ. மேம், போமா. சரி,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. இப்போது ஜேகே ஒரு ப்ரௌட் ஸ்மைலோட வரான். பிகாஸ் அவன் வந்து ஆர்கியூ பண்ணி வின் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வரான். நீங்களும் அவனை முறைச்சிட்டே வரீங்க. இப்போது அங்கே வந்தும் உங்களுக்கு சொல்லித்தரான். பட் இன்னைக்கு ரொம்ப உங்ககிட்டே நிற்கிறான். உங்கள் கூடவே நின்றுட்டு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். லைக் அவன் மூவே ஆக மாட்டேங்கிறான், உங்களை விட்டு நகரவே மாட்டேங்கிறான். சர்வ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கிட்ட வந்து சொல்லி கொடுக்குறான். இப்படி சர்வ் பண்ணு, இப்படி கை வச்சுக்கோ, ஆங்கிள் மேட்டர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்தாலுமே அவன் ரொம்ப உங்ககிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன்கிட்ட முடியல. நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு இரிட்டேட் ஆகிட்டு வந்து கீழே உட்காந்துட்டீங்க உங்கள் சீட்டில். அவனும் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து உட்காந்தா என்ன அர்த்தம்? சீனியர், நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல சீனியர். நீங்கள் பண்ணுறதுலாம் வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரினா இங்கே எல்லாரும் இருக்காங்க. நான் இப்போ ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு தான் மானம் போகும். ஓ, என்ன சொல்லு பொறுக்கியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்களும் மணங்குறீங்க. யார் பொறுக்கி? நீங்கள் தான். ஓ அப்படியா? பொறுக்கி என்ன பண்ணுவான்னு காமிக்கிட்டுமா? சீனியர், இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஓ, இப்போ என்னடி ஒன்று பிரச்சனை? எல்லாரும் பார்க்குறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திருப்பி போய் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஓ, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த லாஸ்ட் 1 hour உங்களை மட்டும் வச்சு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உங்களை நிப்பாட்டி வச்சிருக்கான். நேஹா வெளியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் வம்ப பண்ணிட்டு இருக்கீங்க, நான் நிற்க மாட்டேன், நாங்கள் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ உங்கள் கையை பிடிச்சி இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி ஸ்டாப் ஆகிட்டீங்க. நீங்கள் அவன்கிட்ட ஃபைட் பண்ணல, அவனை புஷ் பண்ணல, அப்படியே நின்றுட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவனும் உங்களை தான் ஹக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான். காம்டவுன் ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை புஷ் பண்ணுறீங்க. அவனும் உங்களை விட்டு தள்ளி வரான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் இப்போவே கலங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடி எதுக்கு பழற? நான் ஜஸ்ட் கேஷ்லாம். சீனியர் புரிச்சுக்கோங்க. என்னடி உங்களுக்கு ஏன் சுச்சுவேஷன் புரியவே மாட்டேங்குது? சீனியர் ப்ளீஸ். உனக்கு ஏன் பிடிக்கல? உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியாடி. சீனியர் ப்ளீஸ், இதெல்லாம் செட் ஆகாது. அதுவும் என் கேரக்டருக்கும் உங்கள் கேரக்டருக்கும் சூட்டே ஆகாது. யார் சொன்னா? என் கேரக்டர் நீ தான் பக்காவாக இருப்ப. எனக்கு ஈகோ ஜாஸ்தி சீனியர். பரவாயில்ல, எனக்கும் பயங்கரமாக வரும். எனக்கு திமிரு ஜாஸ்தி. ஏதாவது ஒன்று சொன்னேன்னா நான் அட்டமெண்ட்டாக அதே பாயிண்டில் தான் நிற்பேன். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். நான் டாமினேட்டிங்காக இருப்பேன். நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. எப்படி ஒரே கேரக்டர் ஒத்து போகும்? லாஜிக்கலாக யோசிங்க. சரி, இதை தாண்டி வேறு உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளமே தான் சீனியர். நம்ம 2 பேருக்கும் சூட் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இது ப்ராப்பர் ரீசன் மாதிரி எனக்கு தெரியலையே. என்ன? நான் ஆல்ரெடி ஒருத்தர் லவ் பண்ணுறேன். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்போவே அவன் ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. நீங்களும் பார்க்குறீங்க. போய் தானே சொல்கிறேன். நான் எதுக்கு சீனியர் உங்ககிட்ட போய் சொன்னோம்? இது வரைக்கும் நான் எந்த பையன்கிட்டயாவது தனியாக நின்று பேசி பார்த்துருக்கீங்களா? அவனை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் மட்டும்தான் என் மனசில் இருக்கான். அவனை கேட்கும்போது ஆமாம் போய் சொன்னேன், போதுமா? நிஜமாவே நான் லவ் பண்ணுறேன். இந்த மாதிரி எண்ணத்தோட என்னை அப்ரோச் பண்ணாதீங்க. நான் இனிமேல் பாஸ்கெட் பால் டீமில் இல்லை. என்னை விட நல்ல விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. புரியுதா? நீங்கள் இதை டீமுக்கு மட்டும் சொல்லலை, அவன்கிட்டயும் சேர்த்து தான் சொல்கிறீங்க. அவனுக்கு அது புரியுது. உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு நீங்கள் அப்படி பேசினது. இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன் சீனியர், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. ஸோ அவ்வளோதாண்டா, இந்த பாட்டை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். ஓகே, டாடா.